கேள்வியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறார். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம் உள்ள அந்த தேவனை நாங்கள் இப்பொழுது துதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக வேதத்திலே ஒரு அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்து பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் துதிக்க போகிறோம். யூதாவின் புத்தகம் 20வது வசனம் 21வது வசனம். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 20வது வசனம் 21வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார். யாருக்கு என்று சொன்னால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய யூதா இந்த வசனத்தை எழுதுகிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பரிசுத்தமான விசுவாசத்திலே எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அந்த விசுவாசத்திலே எங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த உறுதிப்படுத்துகிற விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். நாங்கள் தேவனுடைய பாதத்திலே தேவைக்காக மாத்திரம் காத்திருக்கிறவர்களாக அல்லாமல் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்தை நாங்கள் தரிசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடாமல் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்த பின்பு தேவனை தேடி அந்த நேரத்திலே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய சகல நேரத்திலும், அதாவது எங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாக அவரை துதித்து ஆராதித்து பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்திலே நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் வாழுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய அன்பிலே எங்களை காத்துக் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ முடியும். அது மாத்திரமில்லை, நாங்கள் இப்படியா தேவனுடைய பாதத்தை அனுதினமும் முத்தம் செய்து அனுதினமும் தரிசித்து நாங்கள் வாழுவோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாங்கள் நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிற அந்த நல்ல தேவனை நாங்கள் இப்பொழுது துதிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நல்ல கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தமும் கிருபையும் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். வல்லமை உடையவரே உம்மை துதிக்கிறேன். மகா கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு நீங்க ஒருவரே பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. இயேசுவே, எங்களுடைய துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அப்பா நீங்க ஒருவர் மாத்திரம் பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இயேசுவே, ஆராதனைக்கு நீங்க ஒருவரே பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறபடி நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்முடைய பலத்தை எங்களுக்கு தந்தங்களை நீங்க வழிநடத்துகிற நல்ல கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களோடு நீங்க கூட இருந்தங்களை நடத்துகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த நிறைந்தவரே உம்மை துதிக்கிறேன். நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல மத்தியான வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்றையும் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவினுடைய வழியிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவருடைய கரத்திலே இந்த மத்தியான வேளையை ஒப்புக் கொடுத்து, இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுத்து, எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து, ஆவியானவரே, பிதாவின் சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, பெற்று
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல மத்தியான வேளையிலும் நாங்கள் துதிக்கிறோம். வல்லமை கிருபையும் உள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே துதிக்கிறோம். மகா தயவுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே துதிக்கிறோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். மகா அன்புள்ள தேவனே நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மேலானவர். இதுவரை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர், இதுவரை எங்களை ஆசீர்வதித்தவர், இதுவரை எங்களை பலப்படுத்தினவர், இதுவரை எங்களை பரிசுத்தப்படுத்தினவர், இதுவரை எங்களோட இருந்தவர், எங்களுடைய ஜீவனை காப்பாற்றி கொண்டு வந்தவர், எங்களுக்கு ஆகாரம் தந்தவர், எங்களை உடுத்துவித்தவர். ஆண்டவரை எந்த பலவீனத்திலும் விழுந்து விடாதபடி எங்களை காத்தவர். நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாள் வாசமாய் இருப்பதை விட உம்முடைய கூடாரத்தில், உம்முடைய சமூகத்தில் ஒரே ஒரு நாள் மேலானது ஆண்டவரே. இந்த உலகத்திலே 1000 நாட்கள் வாழுகிறதை விட தேவ சமூகத்திலே ஒரு நாள் மேலானது. ஆண்டவருடைய பிரசனம் அவ்வளவு மகிமையானது. ஆண்டவர் எங்களுக்கு அவ்வளவு பலனானவர், ஆறுதலானவர், ஆசீர்வாதமானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் அவரை துதிக்க போகிறோம். அவருடைய கிருபைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீர் ஆண்டவரே, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. இன்னொரு விசை, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே என் வாழ்விலே வந்தீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்வில வந்தீரையா, புது வாழ்வு என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீங்க ஆண்டவரே, தந்தீரையா. ஹல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் எங்களை புதிதாக்கின ஒரு அனுபவத்தோடு கூட அப்பா உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஏனோக்கு உம்மோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், நோவா உம்மோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், ஆபிரகாம் உம்மோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்மோட சஞ்சரிக்க இந்த வாழ்க்கையை நீர் உமக்காக தெரிந்து கொண்டீரே. உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நான் நன்றியோடு ஆராதிக்கிறேன். நீங்க நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்க மகா பரிசுத்தர். உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோக பிதாவை உம்மை ஆராதிக்கிறேன், மகா இரக்கமுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறேன், வல்லமையும் கிருபையும் உள்ளவரை உம்மை ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். யாக்கோபின் தேவன் நீர் சர்வ வல்லவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிறேன், உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை உயர்த்துகிறேன். அங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரை எங்களை நடத்தி கொண்டு வந்தீர், இனியும் நடத்த வல்லவர். இதுவரை எங்களை போஷித்தீர், இதுவரை எங்களை உடுத்தினீர், இதுவரை எங்களை பாதுகாத்தீர். உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Thank you.
உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். நல்ல கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் பிரசன்னமாகி இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அப்பா இந்த மத்தியான வேளையில எங்கள் மத்தியில பிரசன்னமாகி இருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க நல்லவர், நீங்க பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கமடையாதபடி செய்வீராக, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. எங்கள் முகங்கள் வெட்கப்படையாதபடி ஆண்டவரே எங்களுடைய முகங்கள் நிமிர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அல்லேலூயா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இதுவரை நாங்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களோட இருந்தவர், எங்களை பலப்படுத்தினவர், எங்களை தப்புவித்தவர், எங்களை நடத்தினவர், எங்களை போதித்தவர், எங்களுக்கு உதவி செய்தவர், எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணினவர், ஆதரவாக இருந்தவர், நிழலாக இருந்தவர், பெரு வெயிலுக்கெல்லாம் ஆண்டவரே ஆறுதலாய், நல்ல நிழலாய், குளிர் நிழலாய் இருந்தவர். உம்மை நாங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இனியும் எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். பெத்தேல் சபை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். சபைக்கு நேர் கொடுத்த வயோதிபர்களையும், புருஷர்களையும், ஸ்திரீகளையும், வாலிபர்களையும், கன்னிகைகளையும்
கர்ப்பவதிகளையும் குழந்தைகளையும் பாலகர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். எல்லாரையும் உம்முடைய நிழலுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பாதுகாப்பதாக, ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் வேலி அடைப்பதாக. ஆண்டவரே, இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் ஆண்டவரே, நீர் இனியும் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை எந்த கொள்ள நோயும் தொடக்கூடாது, எந்த தீமைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. இந்த உலகத்தின் கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. உலக அசுத்தங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோட இருந்து சபையோட இருந்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. சபை விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. மனுஷனுடைய வஞ்சகமான திட்டங்கள், அசுத்த ஆவிகளின் வஞ்சகமான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இருளின் ஆவிகளின் கிரிகைகள் கட்டப்படுவதாக. அசுத்த ஆவிகளின் கிரிகைகள் கட்டப்படுவதாக. கொள்ள நோயின் கிரிகைகள் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் சுகமாய் வாழ்வார்களாக. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எல்லாரும் ஆண்டவரே உமக்குள்ள பலனாய் இருப்பார்களாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல மேய்ப்பனே, பிரதான மேய்ப்பனே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பனே, ஒவ்வொரு ஆடுகளையும் உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆடுகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஓநாய்களும் ஆண்டவரே சிங்கங்களும் உம்முடைய ஆண்டவரே ஆடுகளை திருடாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு, திசை திருப்பாதபடிக்கு ஒவ்வொரு ஆடுகளையும் காத்துக் கொள்ளுவீராக. காத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமம் காத்துக் கொள்ளுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அல்லேலூயா. இதுவரை நடத்தி கொண்டு வந்தார். இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். இனியும் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உன்னுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை தொடாது, அது உன்னை மேற்கொள்ளாது. உன்னுடைய கண்களால் மாத்திர நீ அதை பார்ப்பாய். கர்த்தர் உன்மேல கிருபையாய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உன்மேல நிலை பெயராமல் இருக்கிறது. அந்த கிருபை உன்னை காக்கும். அந்த கிருபை பெத்தேலை காக்கும். அந்த கிருபை பெத்தேலில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் காக்கும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. எல்லாரும் ஒரு விசை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க, தேவாலயத்திலே கட்டடத்திலே கர்த்தரை கூடி ஆராதிக்க ஆண்டவரே இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும். நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க தேவன் வழிகளை திறப்பீராக. ஜெபம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மகா பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சீக்கிரமாய் நாங்கள் இயல்பு ஆராதனைக்கு திரும்பத்தக்கதாய், ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கத்தக்கதாய், சபையார் எல்லாரும் கூடி
தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் வழிகளை திறக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் நீங்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் வழிகளை திறக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவீராக. இன்றைக்கு இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொள்ள நோய் நீங்குவதாக, கொள்ள நோய் நீங்குவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாங்க பெத்தேல் சபையை உம்முடைய கரத்திலே, கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து வயோதிபர்கள், புருஷர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், கர்ப்பவதிகள், குழந்தை செல்வங்கள், பாலகர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் மறுபடியும் ஆலயத்தை ஆரம்பித்து அங்கே ஆராதிக்கிற பொழுது எந்த ஆத்துமாவும் வீட்டிலே நின்று விடாமல் எல்லாரும் நாங்கள் ஒன்று கூடி மறுபடியும் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தடைகளை நீக்கி போடும்படியாய், சூழ்நிலைகளை மாற்றி போடும்படியாய், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மிக சரளவ கரமந்தூரலோப கரமத்தூரிலிவி கரியலவு லகலோப சந்தரலோப சிக்கரியாலவ தோரிய கரமத்தூரியா லிதிரி கரியாலவ தோரலோப கரமஸ்தோரியாங்கர சிக்கரியலவு. ஆண்டவரே, சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, முதியவர்களையும் புருஷர்களை, ஸ்திரீகளை, வாலிபர்களை, கன்னிகைகள், கர்ப்பவதிகள், குழந்தை செல்வங்கள், பாலகர்கள் எல்லாரையும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தாலே மூடும். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மூடும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தாலே மூடும். நீர் சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். சொல்லாத பிசாசான எந்த ஆத்துமாவையும் வஞ்சியாதபடி, இருளுக்குள்ள கொண்டு போகாதபடி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் காத்துக்கொள்ளும். நாங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போறோம். கடந்த நாட்களில நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ததை விட வருகின்ற நாட்களில இன்னும் அதிகமான ஆத்தும ஆதாயம் செய்து சபையை நாங்கள் அதிகமாக்கத்தக்கதாக, தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக ஆத்துமாக்களை சபைக்கு தந்து சபையை பெருக பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல மத்தியான வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இருக்கிற சபை ஆத்துமாக்களை பார்க்கிறோம். வருகிற நாட்களில ஆண்டவரே பல மடங்கு பெருகத்தக்கதாக கர்த்தர் ஆத்துமாக்களை எங்களுக்கு தர வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சபைக்கு ஆத்துமாக்களை தர வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சபையை ஆத்துமாக்களாலே நிரப்பும். சபையை ஆத்துமாக்களாலே நிரப்பும். பரிசுத்தமுள்ள தேவனே, சபையை ஆத்துமாக்களாலே நிரப்பி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாய் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு சொந்த இடத்தை எடுத்து நாங்கள் புது வருட கிறிஸ்துமஸுக்கு 2019 ஆண்டு கிறிஸ்துமஸ், 2020 ஆண்டு புது வருஷத்தை நாங்கள் எப்படி ஆராதித்தோமோ அந்த ஆராதனையில எப்படி நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தோமோ அப்படியாய் புதிய கட்டடத்தில நாங்க சபையார் நாங்கள் எங்களுக்கென்று சொந்தமாக எடுத்து நாங்கள் அப்படி ஆராதிக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போறோம். எப்பவும் நாங்கள் நெகட்டிவாக தியானிக்க கூடாது. நாங்கள் பாதகமான சிந்தை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. எப்பவும் சாதகமானதை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லதை சிந்திக்க வேண்டும். நல்லதை எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்துல மேன்மையானதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அது உலகத்தில உள்ளவனுக்கு அது அந்த சூழ்நிலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி நல்லொரு ஆலயத்தை தரிசனத்துக்குள்ள வைத்து, ஆண்டவரே எனக்கு இப்படித்தான் வேணும். நாங்க சபையார் அப்படி ஒரு கட்டடத்தை சொந்தமா எடுத்து
உம்மை ஆராதிக்கணும். நாங்க விரும்புறோம், எங்களுக்கு அதை நீங்க செய்யணும். நாங்க 1000 பேர் ஆண்டவரை பல 100 பேர் கூடி உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்க. நாங்க உங்கள்கிட்ட அதை கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே. எங்களுக்கு இதை செய்யுங்க. எங்களுக்கு ஒரு சொந்த கட்டடம் வேணும். சீக்கிரமாய் நாங்கள் கட்டடம் எடுக்கணும். எங்களை ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நான் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையில உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில சபையார் எல்லாரும் வேகமாய் ஜெபிக்கிறோம். ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் 1000 பேரோடு ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை, புது வருட ஆராதனையில எப்படி நாங்கள் ஃப்ரீயாய் மனப்பூர்வமாய் மன சந்தோஷமாய் உம்முடைய நாமத்தை ஆராதித்தோமோ, விடுதலையாய் ஆராதித்தோமோ, அப்படி நாங்கள் ஆராதிக்க வேண்டும். சொந்த இடத்திலே ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்யும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடையத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்குள்ளையும் நாங்கள் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவகுமாரனே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஆபிரகாம்
தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாக சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்காமல் நம்பிக்கையோட மரித்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு களி கூர்ந்தார்கள். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் உண்மையில நம்பிக்கையாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் உம்மை முகமுகமாய் தரிசிப்போம். நாங்கள் ஒரு நாள் உம்மையுடைய நித்தியமாய் வாழுவோம். ஆண்டவரே, அந்த பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல மத்தியான வேளையில இந்த பூமியில நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியராகவும் இந்த பூமியில் பரதேசிகளுமாய் இருந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஏனோக்கு உம்மோட சஞ்சரித்தார், நோவா உம்மோட சஞ்சரித்தார்கள். நாங்களும் இந்த பூமியில உம்மோட வாழுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை நடத்தி கொண்டு போகும். இந்த உலகம் சந்தித்த தீமைகள் எங்களை தாக்காதபடி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்களுக்கும் காத்து கொள்ளுவீராக, பாதுகாப்பீராக. உம்முடைய சமூகம் எங்களோட இருப்பதாக எங்களை ஆசீர்வதி. இந்த நாளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் ஆசீர்வதியும். பெத்தேல் திருச்சபை பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்படுவதாக. நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம். பெத்தேலை காப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடையும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்தோம். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தை எங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய வார்த்தை எங்களை சுகமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஆசீர்வாதமாக இந்த பூமியில வைத்து கொள்ளும். அப்போ ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்துல ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த தேசத்திலே அவன் குடியிருந்தபடியினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படியே நீயும் எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே குடியிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதல் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமேன், அல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அநேகம் ஆயிரம் ஜனங்கள் நெருக்கி கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்மிடத்தில் வந்தார்கள். இந்த நாளில அதே உணர்வோடு இருதயத்தோடு உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாளிலே வார்த்தையை கொடுக்கிற பாஸ்டர் குயின்ஜஸையும் மொழிபெயர்ப்பு செய்கிற பிள்ளை இலக்கியாவையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பாஸ்டர் குயின்ஜஸையும் இலக்கியாவையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Je vous souhaite à tous la bienvenue au nom du Seigneur Jésus-Christ. ஆண்டவர் தாமே உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Que l'Éternel vous bénisse pleinement. இந்த நாள்ல நான் ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறேன். Aujourd'hui, je voudrais vous parler d'une chose importante. எங்கள் எல்லாருக்கும் அது தேவையானது ஒன்று. C'est quelque chose qui est très utile pour nous. பெத்தேல் திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Je voudrais que tous les enfants de l'église de Bethel le fassent. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். Je parle de moi aussi. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்துல ஆண்டவர் எங்களுக்கு 1000 பேரை தர வேண்டும் என்று ஜெபம் பண்றோம். Dans nos prières, on prie pour que l'Éternel nous accorde 1000 âmes. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் மட்டும் அந்த ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். Du plus petit au plus grand, les prières se font ainsi. கர்த்தரும் எங்களுக்கு ஜனங்களை தந்து கொண்டே இருக்கிறார். L'Éternel nous accorde des âmes. நாங்க சீக்கிரத்துல 1000 பேரை சந்திப்போம். Et par la grâce de Dieu, très vite nous allons avoir 1000 âmes. இன்றைக்கு நான் பேச போற காரியத்தை சபையில் இருக்கிற எல்லாரும் நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால், Et si la parole que je parle aujourd'hui, tout le monde இந்த l'applique. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், Si nous obéissons tous à la parole de Dieu, நாங்கள் 1000 ஜனங்களுக்கு அதிகமான ஜனங்களோட இந்த வருஷ கடைசி கூடையில நாங்கள் ஆராதிப்போம். avant la fin de l'année, nous louerons avec 1000 et plus de personnes. ஆண்டவர் எங்களுக்கு ஜனங்களை தருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். L'Éternel est prêt à nous donner des âmes. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. Nous devons être prêts. இந்த நாள் நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் Proverbe chapitre 8. 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Nous allons lire le verset 17. நீதிமொழிகளின் புஸ்தகம் Proverbe 8வது அதிகாரம் chapitre 8. 17வது வசனம். Verset 17. ஆமென். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். Je lis et vous m'écoutez. 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். J'aime ceux qui m'aiment et ceux qui me cherchent me trouvent. இங்க வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். La Bible dit j'aime ceux qui m'aiment et ceux qui me cherchent me trouvent. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கட்டாயம் காண்பார்கள். L'Éternel dit ceux qui me cherchent me trouveront. எப்படி? Comment? அவரை எப்படி நாங்க காண முடியும்? Comment nous pouvons le voir? அவரை தேடுகிற பொழுதே இருதயத்துல பெரிதான ஒரு சமாதானம் இறங்கி வருகிறது. Lorsque nous le cherchons, nous avons அவரை de paix. தேடுகிற அதிகாலையில அவர்கிட்ட போகிற பொழுது தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புகிறது. À l'aube, lorsque nous allons le voir, la présence de Dieu nous remplit. எங்களை அறியாத ஒரு சந்தோஷம் எங்களை நிரப்புகிறது. Sans le savoir, nous avons une joie. எங்களுடைய சிந்தை முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி வழிகிறது. Notre pensée se tourne vers Dieu. ஆண்டவரை நினைக்கிற பொழுதெல்லாம் கண்ணால கண்ணீர் ஓடுகிறது. Lorsque nous pensons à Dieu, nous versons des larmes. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில என்ன தேடுவீர்கள் என்று சொன்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? L'Éternel dit ceux qui me cherchent à l'aube me trouveront. இன்னைக்கு நான் என்னத்தை பேச போறேன்னு சொன்னா இதைத்தான் பேச போகிறேன். Aujourd'hui, je vais vous parler de ça. இயேசுவை நாங்கள் அதிகாலையில தேட வேண்டும். Nous devons chercher l'Éternel à ஆண்டவர்கிட்ட l'aube. அதிகாலையில போக Nous வேண்டும். devons aller le voir dès le matin. அதிகாலையில அவருடைய சமூகத்தை நாங்கள் தேட Nous வேண்டும். devons chercher sa présence dès le matin. அதிகாலையில இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும். Dès l'aube, nous devons voir le visage de அப்பொழுது Jésus. நான் சொல்லுகிறேன், Et moi, je vous dis, 1000 பேரை சீக்கிரத்துல நாங்கள் சந்திப்போம். et nous allons rencontrer 1000 சபையில personnes. இருக்கிற சிறு பிள்ளைகள் இருந்து முதியோர் வரைக்கும் நீங்க அதிகாலையில அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். Du plus petit au plus grand, vous devez aller chercher l'Éternel à l'aube. எத்தனை வயசு என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Moi, je vais vous dire à quel âge. வீட்டுல 4 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பிள்ளைகளும் அதிகாலையில போய் இயேசுவை நீ தேட வேண்டும். Toutes les personnes qui sont plus grandes que 4 ans doivent chercher நான் l'Éternel à l'aube. சொல்லுகிறதை கவனமாக கேளுங்கள். Écoutez ce que je dis attentivement. இன்னைக்கு 3 மாசமாக உங்கள் முகத்தை நான் காணவில்லை. Moi, ça fait 3 mois que je n'ai ஆனா pas vu உங்களோட votre ஒவ்வொரு visage. முகத்தை இயேசு பார்த்து கொண்டே Mais இருக்கிறார். Jésus voit vos visages à chaque fois. அதிகாலையில் அவர்கிட்ட போகிற பொழுது உன்னுடைய அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். Lorsque tu vas le voir à l'aube, il répondra à tes prières. சரி, கவனிங்க நான் சொல்லுகிறது. Moi, écoutez ce que je vais vous எனக்கு dire. சொல்ல போகிறதை கவனமாக கேளுங்கள். Et écoutez ce que je vais vous dire. நீங்க எத்தனை பேர் இதை செய்ய போறீங்கன்னு எனக்கு Moi, தெரியாது. je ne sais pas combien d'entre vous vont le ஆனா நீங்க faire. எல்லாரும் செய்ய வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன், இயேசுவும் விரும்புகிறார். Moi, je souhaite et l'Éternel souhaite aussi que vous le faites. அதிகாலையில போறவங்க எல்லாரும் பிரகாசித்தாங்க. Toutes les personnes qui sont parties à l'aube ont brillé. அதிகாலையில இயேசுவின் முகத்தை பார்த்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசித்தது. La vie de chaque personne qui sont parties chercher அதிகாலையில இயேசுவின் முகத்தை பார்த்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய வெற்றியை கண்டார்கள். Toutes les personnes qui sont parties chercher l'Éternel à l'aube, ils ont eu la victoire dans leur vie. எல்லா பெரிய தேவ மனுஷர்களையும் கூப்பிட்டு கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் அதிகாலையில கடவுளை பார்த்தவர்கள். Si vous regardez
regardez les grands hommes, ils sont partis chercher l'Éternel à l'aube. என்னுடைய ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது அதிகாலையில இயேசுவை பார்த்த எல்லாரும் பெரிய சாதனைகளை படைத்தார்கள். La Bible dit aussi que les grandes personnes ont eu la victoire lorsqu'ils sont partis chercher à l'aube. இன்னைக்கு எங்களுக்கு தேவையானது நான் பேச போகிறேன். Moi je vais vous parler de quelque chose உங்களுக்கு d'utile. தெரிந்த வசனங்கள் தான். Des versets que vous connaissez ஆனால் tous. நாங்கள் செய்கிறது இல்லை. Mais nous ne le faisons pas. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறது இல்லை. Nous ne prions pas. ஆண்டவரை தேடுகிறது இல்லை. Nous ne cherchons pas அவருடைய l'Éternel. சமூகத்தை விரும்புகிறது இல்லை. Nous ne désirons pas sa présence. ஆதி அன்பை நாங்கள் விட்டுவிட்டோம். Nous avons oublié le premier amour. வேதத்தில் நிறைய வசனங்கள் Il இருக்கிறது. y a de nombreux versets நீங்க dans la ஜெபம் Bible, பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி en disant priez, priez, priez. ஒன்றுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. Ne vous inquiétez de rien et தேவ priez. பிரசன்னம் வந்தாலே எல்லாம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக Si மாறும். vous avez la présence de Dieu, tout va se transformer இப்படி en நிறைய bénédiction. வசனங்கள் பைபிள்ல Il y a எழுதப்பட்டிருக்கிறது. beaucoup de versets comme cela. ஆனா நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் கவனிங்க. Mais qu'est-ce que je vais vous dire? இந்த Écoutez, பூமியில மூன்று விதமான ஜனங்கள் நீங்க il y கவனிக்கலாம். a 3 types de personnes dans ce monde. முதலாவது ஜன கூட்டம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா Le premier type de அவங்க personnes, சபைக்குள்ள இருப்பாங்க உலகத்துக்குள்ளேயும் இருப்பாங்க. ils sont à l'église mais ils sont dans le monde aussi. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னா Alors ce que je vais vous dire, இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னா qu'est-ce que Jésus dit? அக்கிரமம் மிகுதியாவதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Comme le péché augmente, l'amour de plusieurs vont se baisser. அது சபைக்குள்ளேயும் இருப்பாங்க உலகத்துக்குள்ளேயும் இருப்பாங்க. Ils sont dans l'église mais ils sont dans le monde aussi. நாங்க நல்லா நம்பி நாங்க அவர்களோட உயிருக்கு உயிராக நாங்க பழகுவோம். Nous allons les connaître très bien. ஆனா ஒரு நாள் வருகிற பொழுது அந்த அன்பு அவங்களுடைய இதயத்துல அன்பை காண கிடைக்காது. Mais un jour arrivera et il n'y a plus d'amour dans leur cœur. எங்களுடைய இதயத்தை உடைகிற மாதிரி வார்த்தைகள் வரும். Et ils vont nous dire des paroles qui vont nous அது briser. எல்லா சபைகளிலும் பார்க்கலாம், உலகத்திலேயும் நீங்க Nous கவனிக்கலாம். pouvons voir dans plusieurs églises et dans le monde இதுதான் aussi. இயேசு சொன்னார் அக்கிரமம் மிகுதியாவதினால அநேகருடைய அன்பு தணிந்து Et போகும். c'est pour ça que Jésus dit plus le péché augmente et l'amour baisse. அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை என்று சொன்னா Qu'est-ce qu'il n'y a pas dans leur vie? ஆண்டவரை தேடுகிற அந்த அதிகாலை ஜெபத்தை அவர்கள் விட்டு இருப்பார்கள். Ils ont laissé la prière du matin. அதிகமாக மனுஷங்களோட பேசுவார்கள். Ils parlent beaucoup avec les hommes. நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு, Moi ce que je vous dis aujourd'hui, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறவர்கள் தேவ அன்பினாலே நிரப்பப்படுவார்கள். les gens qui vont vers la présence de Dieu ஆண்டவரை seront remplis d'amour. ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிறவர்கள் அத்தனை பேரையும் அரவணைப்பார்கள். Toutes les personnes qui vont chercher l'amour de Dieu le matin, இயேசுவை அதிகாலையில பார்க்கிறவர்கள் எல்லா ஜனங்களோடும் சமாதானமாக ceux இருப்பார்கள். qui cherchent l'Éternel à l'aube, ils seront en paix avec tout le monde. பரிசுத்தமாக இருப்பார்கள். Ils seront saints. இயேசுவின் வருகைக்கு Ils ஆயத்தப்பட்டிருப்பார்கள். seront prêts pour l'arrivée de Dieu. கவனிங்க, இரண்டாவது கூட்டத்தை நான் Et சொல்லுகிறேன். le deuxième type de personnes, இரண்டாவது கூட்டத்தை கவனிங்க. regardez le இது deuxième இதை type விட de personnes, மோசமானவர்கள். ils sont encore pires que le premier. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் Comment sont-ils? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தில இருந்து பெரிய பட்டியலே அங்க போடப்பட்டிருக்கிறது. 2 Timothée chapitre 3, vous pouvez voir. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Je vais lire, écoutez. 2 தீமோத்தேயு 2 Timothée 3வது அதிகாரம் chapitre 3, 3வது அதிகாரம் chapitre 3, 2வது வசனத்தை வாசிக்கிறேன். verset 2. பக்கம் 293வது பக்கம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Je vais lire à partir du verset 2. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் குறிப்பாக பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். Car les hommes seront égoïstes, amis de l'argent, fanfarons, hautains, blasphémateurs, rebelles à leurs இதோட parents. பைபிள் நிப்பாட்டையில தொடர்ந்து சொல்லிக் கொண்டே அங்க போகிறது. Et la Bible ne dit pas ça et ça continue. இது இரண்டாவது கூட்டம். Ça c'est le deuxième type de personnes. ஆனா பெத்தேல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, Mais les enfants de Bethel, இந்த ரெண்டு கூட்டத்துக்குள்ளேயும் நீ இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். moi je pense que vous n'êtes pas dans ces deux types de இந்த ரெண்டு foules. கூட்டத்துக்குள்ளேயும் நீ இல்லை என்று 100% நான் Moi விசுவாசிக்கிறேன். je crois à 100% que vous n'êtes pas dans cette நீங்கள் ஜெபம் personnes. பண்ணுகிறவர்கள் என்று Moi je விசுவாசிக்கிறேன். pense que vous priez. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் என்று Moi je விசுவாசிக்கிறேன். crois que vous aimez Jésus. அது மாத்திரமல்ல, Non seulement, நான் பைபிள் மூன்றாவது கூட்டத்தை காட்டி கொடுக்கிறது. la Bible nous parle de அந்த troisième type de மூன்றாவது personnes. கூட்டத்துக்குள்ள இந்த பெத்தேல் திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேர் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Et je pense que le troisième type de personnes, vous êtes tous அந்த dedans. மூன்றாவது கூட்டம் எங்க இருக்குன்னு சொன்னால், Il est où? தானியேல் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Lisez Daniel 12:10. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனம். Daniel 12:10.
12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Je vais lire le verset 10. சாரி 12வது அதிகாரம் 10வது வசனம். Chapitre 12, verset 10. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ஆமா, இது மூன்றாவது கூட்டம். Ça c'est le troisième type de personne. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். Plusieurs seront purifiés, blanchis et கவனிங்க, épurés. பெத்தேல் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, Les enfants de Bethel. நீ இயேசுவை அதிகாலையிலே தேடுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Moi je voudrais que tu sois un enfant qui cherche Jésus à பரிசுத்தமுள்ள l'aube. பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று Je souhaiterais விரும்புகிறேன். que tu sois un enfant இயேசு saint. வருகிற பொழுது இயேசுவோடு நீ போக வேண்டும் என்று நான் Moi je விரும்புகிறேன். souhaiterais que tu vas avec Jésus lors de son இந்த ரெண்டு arrivée. கூட்டத்துக்குள்ளே நீ இருக்கவே கூடாது. Tu ne vas pas dans les deux இந்த premiers மூன்றாவது types de கூட்டம், personnes. இந்த மூன்றாவது கூட்டத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. La Bible parle de ce troisième type de ஒருவர் ரெண்டு personnes. பேர் ரெண்டு பைபிள் சொல்லல. La Bible ne dit pas une ou deux personnes. அநேகர் என்று சொல்லுகிறது. Il est écrit plusieurs. சுத்தமாக்கப்படுவார்கள். Seront purifiés. பரிசுத்தமாக்கப்படுவார்கள். Blanchis. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, Les enfants de Dieu. நாங்கள் இருக்கிறது கிருபையின் காலத்துக்குள்ள Nous இருக்கிறோம். sommes dans le temps de grâce. இயேசு உண்மையிலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். L'Éternel est நீ miséricordieux. இயேசுவிட்ட போவா என்று சொன்னால் உன்னை பிரகாசம் உள்ள மனுஷனாக மாற்றுவார். Lorsque tu vas vers lui, il va te transformer en homme qui brille. அதிகாலையில இயேசுவிட்ட போ. Va chercher l'Éternel à l'aube. அதிகாலையில அவருடைய முகத்தை பாரு. Va voir son visage à l'aube. அதிகாலையில 1000 பேருக்காக ஜெபம் பண்ணு. À l'aube, prie pour 1000 âmes. அதிகாலையில உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. À l'aube, prie pour ta famille. அதிகாலையில உன்னுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் À பண்ணு. l'aube, prie pour ta sainteté. கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க Et பண்ணுவார். l'Éternel fera briller ta vie. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. நான் யாரையும் பயமுறுத்தல. Moi, je ne vais faire peur à நீங்கள் personne. எல்லாரும் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Moi, je sais que vous tous, vous aimez le நீ Seigneur. ஜெபம் பண்ணு என்று தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. Les parents ne doivent pas forcer leurs enfants à prier. பிள்ளைகள் தானாக போய் ஜெபம் பண்ண வேண்டும். Les enfants doivent prier d'eux-mêmes. பிள்ளைகள் தானாக போய் இயேசுவை நேசித்து பழக வேண்டும். Les enfants doivent apprendre à aimer d'eux-mêmes le பிள்ளைகள் Seigneur. அதிகாலையில் எழும்பி இயேசுவிட்ட தானாக போக பழக வேண்டும். Et ils doivent apprendre à aller vers le Seigneur dès le matin. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. நான் சொல்லுகிறதை சொல்லிடுவேன். Moi, je vais dire ce que j'ai à என் dire. பிள்ளைகள் பெத்தேல் திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உன்னுடைய கையில இருக்கிறது. Maintenant, c'est entre tes mains. நீ காலையிலே எழும்பி இயேசுவை நோக்கி பாரு. Lève-toi le matin et regarde Jésus. இந்த தேசத்தில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை Et கட்டளையிடுவார். l'Éternel te donnera une bonne bénédiction sur cette terre. உன்னுடைய கையில தான் இருக்கிறது. 1000 பேரை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருகிறது. C'est dans tes mains pour que l'Éternel ramène 1000 கர்த்தர் âmes. உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. ஜெபத்தை குறித்து இன்னைக்கு ஜெபத்தை குறித்து தான் நான் பேசுகிறேன். Moi, je veux parler à propos de la prière. பைபிள்ல ஏகப்பட்ட வசனங்கள் இத குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Il y a plusieurs versets concernant la prière. அங்க யோசுவா புத்தகம் 1ல இருந்து ஒரு 5 அதிகாரங்களை நீங்க தியானிப்பீர்கள் என்று சொன்னால், Si vous méditez les 5 premiers chapitres de Josué, மோசே ஜெபம் பண்ணுகிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். Josué regardait tout ce que Moïse faisait. ஆண்டவரோட இரவு பகலாக மோசே பேசுகிறதை இவன் பார்த்து கொண்டிருந்தான். Il regardait que Moïse était en plein temps avec le Seigneur. ஜெபத்தினுடைய ரகசியம் முழுவதையும் இவன் பார்த்து Il கொண்டிருந்தான். était en train de regarder les secrets de la அவன் prière. மோசே ஆண்டவரோட முகமுகமாக பேசிட்டு கீழே இறங்கி வருகிற பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது எல்லாம் இவன் பார்த்து கொண்டிருந்தான். Josué avait vu que le visage de Moïse avait brillé lorsqu'il a parlé face à face இப்போ avec மோசே l'Éternel. மரித்து மோசேயுடைய இடத்துல ஆண்டவர் இவனை கொண்டு வருகிற பொழுது, Et lorsque Moïse meurt et que Josué prend sa place, முதலாவது அதிகாரத்தில் இருந்து 5வது அதிகாரம் மட்டும் நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, si vous méditez les 5 premiers chapitres, தேவ பக்தியை குறித்து பேசுகிறான். ça parle de la ஜெபத்தை piété. குறித்து Ça பேசுகிறான். parle de la prière. அதிகாலையில போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிப்பான். Il va à l'aube dans la présence de Dieu. இருட்டோட எழும்பி போய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவான். Il se lève alors qu'il fait encore nuit. அங்க 5வது அதிகாரத்துல ஆண்டவரே இவன்ட்ட இறங்கி Et வருகிறார். dans le chapitre 5, vous pouvez voir que l'Éternel descend vers lui. இறங்கி வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பெரிய எரிகோவை உன்னுடைய கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். L'Éternel qui est descendu, il lui dit, je vais te donner Jéricho. கவனிங்க நான் சொல்லுகிறதை. Écoutez bien ce que je vais vous dire. ஆண்டவர் எரிகோவை ஒப்பு கொடுத்தார். Il lui donne Jéricho. அந்த எரிகோவை விழுத்த எவனாலும் முடியாது. Personne ne pouvait bouleverser ஆனா ஆண்டவர் Jéricho. யோசுவாவுக்கு சொன்னார், இந்த எரிகோவை நீ இடித்து விழுத்துவாய். Mais l'Éternel lui dit, tu vas détruire Jéricho. ஆண்டவர் சொன்னபடியே அந்த எரிகோவை இவனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். Et il a consacré Jéricho dans les mains de Josué. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா, Et après, que s'est-il passé? ஆண்டவர்ட்ட யோசுவாவும் போகல, யோசுவாவிட்ட ஆண்டவரும் வரல. Josué n'est pas parti vers l'Éternel et l'Éternel n'est pas parti vers அந்த Josué. வெற்றியின் சந்தோஷத்துல Dans la victoire, அடுத்த யுத்தத்துக்கு போக ils ஆயத்தப்படுகிறார்கள். sont préparés pour aller à la prochaine நான் bataille.
செய்தது சரியா நான் செய்தது பிழையா அங்க ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது நடந்ததா கொண்டதா எதுக்குமே கவனிக்க இல்ல. Il n'a même pas prêté attention. Est-ce que ce que je vais faire c'est bien? Est-ce que ça a plu à l'Éternel? ஆண்டவரும் வந்து சொல்லல. Et l'Éternel n'a rien dit non plus. கவனிங்க நான் சொல்லுகிறதை. Et écoutez ce que je vais vous dire. 8வது அதிகாரம் வருகிற பொழுது பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். Le chapitre 18 il rencontre une எந்த défaite. மனுஷன் அதிகாலையில இயேசுவோட முகத்தை பார்க்கறானோ அவனுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Les personnes qui vont chercher l'Éternel à l'aube, je vous dis qu'ils n'auront pas de défaite dans எந்த leur vie. மனுஷன் அதிகாலையில இயேசுவின் முகத்தை பார்த்துட்டு தன்னுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் வெற்றியாக அமையும். L'homme qui commence ses projets par la prière à l'aube n'aura pas de défaite dans sa vie. அதிகாலையில ஆண்டவனுடைய முகத்தை பார்க்காம நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அது தோல்வியில முடியும். Et toutes les choses que vous faites sans regarder l'Éternel à l'aube sera une défaite. இதுக்கு இந்த யோசுவா ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறார். Là, Joshua est un exemple. அங்க தோல்வி 36 பேர் இஸ்ரவேலில செத்து போனாங்க. Il y a plusieurs d'entre eux qui sont morts dans la bataille. ஒருவன் செய்த தப்பினால à cause de l'erreur d'un seul. ஓடி போய் ஆண்டவருடைய சமூகத்துல விழுகிறான். Il accourt vers la présence de Dieu. ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்லுகிறார். Et l'Éternel lui dit, நீ இஸ்ரவேலில இருக்கிற முழு பேரையும் கூட்டிட்டு போ யுத்தத்துக்கு. va prendre tous les enfants d'Israël et va à la bataille. மனுஷருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத. N'entends pas la parole de l'homme. யோசுவா இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்டுத்தான் ஆண்டவர் சொல்லத்தான் எல்லாத்தையும் செய்தான். Josué écoutait pendant tout ce temps ce que l'Éternel a dit. ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதற்கு நாங்க நிறைய பேர் போக தேவையில்லை கொஞ்சம் ஜனங்களோட போயிடுவோம் என்று சொன்னார்கள். Et il a dit oui, pour aller dans cette ville là on n'a pas besoin de plusieurs jours, certains suffiront. ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னா, Mais qu'a dit l'Éternel? இஸ்ரவேலில் இருக்கிற முழு யுத்த மனுஷரையும் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போ. Ramène toutes les personnes d'Israël. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. Écoutez bien les enfants de பெத்தேல்ல இருக்கிற நாங்க 50 பேர் மாத்திரம் ஜெபம் பண்ணினா போதாது. Si seulement 50 personnes de Bethel prient, ça ne suffit பெத்தேல்ல pas. இருக்கிற அத்தனை பேரும் அதிகாலையில நீங்க முழங்கால் படியிடுவீர்கள் என்று சொன்னால் சீக்கிரத்துல கர்த்தருக்கு 1000 ஜனங்களை தருவார். Si toutes les personnes de Bethel commencent à prier à l'aube, l'Éternel fera les choses. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. நான் உங்களுக்கு சொல்லுகிறது பாவக்காயை கடிச்சு சாப்பிடுறது போல. C'est ce que je vous dis, c'est assez amer. என்ன சொன்னா இது யாரும் செய்கிறது கிடையாது. Parce que personne ne le fait. ஆண்டவருடைய சமூகத்துல போய் வந்து ஜெபம் பண்ணுகிறது கிடையாது. Personne ne prie dans la présence de Dieu. நவீன உலகத்துல நாங்கள் இருக்கிறோம். Nous sommes dans un monde. நேரத்தை எல்லா இடத்துக்கு நேரத்தை செலவழிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல போய் நேரத்தை செலவழிக்க மாட்டோம். On passe du temps à faire plusieurs choses, mais on ne passe pas du temps ஆனா à என் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க எல்லாருடைய பாதத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி. Mais Jésus souhaite que vous soyez dans sa présence. நான் பின்னாடி பேசுகிறேன் அவருடைய பாதத்துல போய் என்னென்னலாம் நீங்க செய்ய வேண்டும் என்று Plus tard, je vais vous parler de ce que vous devez faire dans sa présence. நான் செய்கிறேன் என்று சொல்ல வரல. Moi, je vais pas. நான் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். Moi aussi, je veux le faire avec vous. நான் உங்களோட சேர்ந்து அதிகாலையில இயேசுவை தேட Moi விரும்புகிறேன். aussi, je souhaite avec vous chercher le Seigneur. அதிகாலையில இருட்டுல எழும்பி போய் இயேசுவை தேடி பாருங்கள். Allez à l'aube vers la présence de Dieu. காலையில வெளிச்சம் வருகிறதுக்கு முதல் இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க. Avant que la lumière du jour arrive, regardez le visage du Seigneur. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆமென் சொல்லுங்க. Dites amen. இந்த தேசத்துல சட்டம் போட்டாங்க நீங்க யாரும் வெளியில போக கூடாது. Ils ont mis une loi en disant que personne devait sortir dehors. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். Chacun d'entre nous étions à la maison. வேலைக்கு போகிறவர்கள் அந்த பத்திரத்தோட வெளியே போய் வந்தார்கள். Les personnes qui travaillaient, ils sont partis avec l'autorisation de நீங்க sortir. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னு நான் விசுவாசிக்கல. Moi je ne pense pas que vous ayez tous obéi à la loi. உங்களுக்கு அந்த வெளியில போனா எனக்கு அமௌண்ட் போடுவாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பயத்துல உள்ளுக்குள்ள இருந்தீங்க. Vous avez tous peur que lorsque vous sortiez vous aurez une amende. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஜெபம் பண்ண கூடாதுன்னு இந்த அரசாங்கம் சட்டம் போடல. Mais la loi n'a pas dit que toutes les personnes qui sont à l'intérieur n'ont pas le droit de prier. கவனிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறதை. Moi je vais écouter ce que je vais vous dire. கவனிங்க நல்லா கவனியுங்கள். Écoutez attentivement. நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். L'Éternel souhaite que vous priez. உங்களுடைய கையில ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். L'Éternel a mis une grande bénédiction. உங்களுடைய நாவில பெரிய வல்லமையை கர்த்தர் Il a வைத்திருக்கிறார். mis une puissance dans ta bouche. நீ அதிகாலையில் ஆண்டவர்ட்ட போனா என்று சொன்னால் திருச்சபை வளர ஆரம்பிக்கும். Lorsque tu vas chercher l'Éternel à l'aube, அழிந்து l'Église va போகிற ஜனங்கள் grandir. அழிந்து போகிற ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படும். Les âmes qui sont en train de nuire, ils vont être sauvés. தானியேலுடைய காலத்தில் அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது. À l'époque de Daniel, le gouvernement a mis une loi. ராஜாவை தவிர வேற எந்த மனுஷனும் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ண கூடாது. Tu ne dois pas prier autre Dieu que ton roi. என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. Et la Bible de l'Éternel aussi. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் Lorsqu'ils ont signé,
தானியேல் Daniel, தன் வீட்டுக்கு போய் il est parti dans sa தன் மேல் maison, அறையில dans sa chambre. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க Il a ouvert ses fenêtres vers தான் Jérusalem, முன்பு செய்து வந்தபடியே comme il le faisait avant, 3 வேளையும் les 3 fois dans la journée, முழங்கால் படியிட்டு à genoux. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க முழங்கால் படியிட்டு À genoux sous les வேணுமென்று deux. சொன்னா உங்களுக்கு நான் வசனம் எடுத்து கொடுக்கிறேன் Moi, je peux vous dire le verset si vous le முழங்கால் souhaitez. படியிட்டு À genoux, தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் il rendait grâce à l'Éternel. கவனிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறதை Écoutez ce que je vous அவன் dis. ஜெபத்தை நேசித்தான் Il aimait la prière. ஆண்டவரை நேசித்தான் Il aimait Dieu. பெத்தேலில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே Les enfants de Bethel, நீங்கள் இயேசுவை நேசிக்க vous வேண்டும் devez aimer Jésus. ஆதி அன்புக்குள்ள நீ மறுபடியும் வர Vous வேண்டும் devez retourner à votre premier amour. இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்துல இவ்வளவு அதிகமா இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாய் Comme vous avez vu à l'époque où vous devez accepter le Seigneur, vous உன்னை étiez dans உன்னை sa கொன்ற présence. பண்ணுறதுக்கு எவரால முடியவில்லை அந்த அளவுக்கு நீ இயேசுவை நேசித்தாய் Personne ne pouvait te contrôler à tel point tu aimais le Seigneur. ஆனா இன்றைக்கு ஒரு 5 நிமிடம் கூட உன்னால அவருடைய பாதத்துக்கு போக Et முடியவில்லை aujourd'hui, tu ne peux même pas t'asseoir 5 நான் minutes dans sa வருத்தத்தோட présence. உனக்கு நான் Je சொல்லுகிறேன் le dis avec beaucoup de இயேசு chagrin. வந்தார் என்று சொன்னால் உன்னுடைய நிலைமை என்ன Si Jésus arrive, quelle est ta situation? ஒரு ஆமென் சொல்லுங்க C'est amen. ஒரு ஆமென் சொல்லுங்க C'est amen. நான் உங்களுக்குள்ள நடக்கிறதுகளை தான் சொல்லுகிறேன் Je dis ce qui se passe entre vous. மனம் திரும்புங்க Changez. இயேசு சீக்கிரம் வர போகிறார் Jésus arrive அவர்கிட்ட bientôt. போகிறதற்கு இந்த அதிகாலை ஜெபம் உனக்கு வேண்டும் Pour aller vers lui, tu as besoin de cette prière du matin. தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் Je le demande humblement. மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களை நான் கை கும்பிட்டு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் Je vous le demande humblement. இயேசுவின் பாதத்துல போ Va dans la présence de Dieu. அவருடைய அன்பு உன்னை ஒரு பெரிய மனுஷனாக Et son மாற்றும் amour te transformant en அநேகரை homme தூக்கி grand. விடுகிற மனுஷியாக Tu vas மாறுவாய் devenir un homme, une femme qui va sauver plusieurs. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் L'Éternel vous bénira. ஒரு ஆமென் சொல்லுங்க C'est amen. ஆமென் கவனிங்க நான் சொல்ல போகிறதை இனி Écoutez ce que je vais vous dire maintenant. 3 காரியத்தை குறித்து நான் பேச Je vais போகிறேன் vous parler de 3 choses. சீக்கிரத்துல நான் முடிக்கிறேன் Et je vais terminer rapidement. வேணுமென்று சொன்னா எழுதிக் கொள்ளுங்கள் Si vous voulez, écrivez-le. 3 காரியத்தை குறித்து பேச Je vais போகிறேன் vous parler de 3 choses. 3 காரியத்திலையும் ஒரு 20 நிமிஷம் பேச போகிறேன் Pour les 3 choses, je vais parler chaque fois 20 minutes. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது J'ai l'impression que certains vont faire une crise. 3 காரியத்திலையும் ஒரு 5 நிமிடம் நான் பேசுகிறேன் Pour les 3 choses, je vais parler 5 minutes. ஆமென் தூங்குறவர்கள் தூங்கட்டும் Ceux qui dorment, dormez. விழித்திருந்து கேட்கிறவர்கள் நீங்க விழித்திருந்து கேளுங்க Et ceux qui sont réveillés, écoutez பேதுரு attentivement. சொல்லுகிறான் Pierre dit, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டப்பா la fin de toute chose அந்த arrive. நாள்ல கொரோனா வரையில அங்க Avant, il n'y avait pas que le coronavirus. அங்க அது கொரோனாண்டா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு Ils ne savaient même pas ce que ஆனா c'était. பேதுரு சொல்ல எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துட்டது Et Pierre a dit, la fin de toute chose ஆனா arrive. தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்து நீ ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இரு Mais veille à ce que tu sois intelligent et prie. ஆமென் சொல்லுங்க C'est amen. ஆரம்பத்துல அங்க சகோதரர்கள் வசனத்தை வாசித்தார்கள் Au début, la sœur a dit un verset. யூதா புஸ்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்தார்கள் Un verset de Jude. அந்த வசனத்தை அவன் எழுதுகிறதுக்கு முதல் Avant d'écrire ce verset, இந்த பொதுவான நிருபத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுதுகும்படி மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் je vais vous dire à propos de ce livre, என்னத்துக்கு அதை எழுதுகிறான்னு சொன்னா pourquoi il நீ écrit. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் Pour que vous priez pour les நீங்க saints, எல்லாரும் சேர்ந்து திருச்சபைக்காக ஜெபம் பண்ண pour que வேண்டும் vous priez pour l'église, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண pour வேண்டும் que vous priez pour ceux qui ont connu le salut, ஆராதனை கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் pour que vous priez pour les adorations. விசேஷமாக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் Plus important, pour que vous priez pour les serviteurs. அதை சொல்லிட்டு தான் 20வது வசனத்துல சொல்லுகிறான் Et en disant tout cela à la fin, il dit, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவியானவருக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. et vous, mes frères et sœurs, soyez fermes et allez vers le Saint-Esprit. கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை விட்டு தான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். Mes très chers enfants de Dieu, je vous le dis humblement. சில பேர் இரவுல ஜெபம் பண்றீங்க. Certaines personnes prient le soir. நான் உங்கள்ட்ட இன்றைக்கு கேட்கிறது அதிகாலையில போய் இயேசுவை தேடு. Moi, je vous demande aujourd'hui d'aller chercher le Seigneur à l'aube. பூமியில் இருக்கிற ஜனங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு முதல் நீ இயேசுவின் முகத்தை நோக்கி Avant பாரு. que les personnes se réveillent, toi, va chercher l'Éternel. இயேசுவுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். L'Éternel fera de grandes choses dans ta vie. உன்னுடைய குடும்பத்துல தேவ சமாதானம் நிரம்பி வருகிறதை காண்பாய். Tu verras que la paix sera dans ta famille. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. மூன்று காரியத்தை நான் சீக்கிரமாக Je பேச vais vous போறேன் dire 3 கவனிங்க. choses de manière courte. ஆமென். கூர்த்தா கூர். ஆமென். Amen. முதலாவது
முதலாவது நான் என்னத்தை பேச போறேன்னு சொன்னா, Premièrement, je vais vous parler. ஆண்டவர்ட்ட நீங்க அதிகாலையில போக வேண்டும். Vous devez aller vers le Seigneur à l'aube. நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். Je le dis depuis le début. இப்ப நான் கவனிங்க, அதிகாலையில ஆண்டவர்ட்ட போகிற பொழுது Lorsque le matin vous allez vers le Seigneur, என்ன நடக்குதுங்கறத நான் சொல்லுகிறேன். je vais vous dire ce qu'il se அங்க passe. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம். Dans Proverbe 8:17 nous avons lu. என்ன சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். J'aime ceux qui m'aiment. அதிகாலையில என்ன தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Ceux qui me cherchent à l'aube me trouveront. என்று ஆண்டவருடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. La Bible de Dieu ne ment pas. கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, Que dit la Bible? அதிகாலையில யாரெல்லாம் இயேசுவிட்ட போனார்களோ அவர்களை இயேசு சந்தித்தார். Ceux qui sont partis chercher l'Éternel à l'aube, Jésus les a rencontrés. அதிகாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் இயேசுவின் முகத்தை காணவில்லை. Et ceux qui n'ont pas donné l'importance à la prière à l'aube n'ont pas pu rencontrer le Seigneur. கவனிங்க, நான் சொல்லுகிறது. Écoutez ce que je vais vous dire. பெத்தேலுடைய பிள்ளைகளே, பிரான்சில் இருக்கிறவர்கள் அதிகாலையில போகிறார்களோ போகலையோ அதை பற்றி தான் பேச வரல. நீ அதிகாலையில ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் Les விரும்புகிறார். enfants de Bethel, je ne parle pas des gens du monde, mais je parle de vous. L'Éternel souhaite que vous partiez à l'aube. யோவான் புத்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல, Dans Jean chapitre 20 verset 1, அங்க ஒரு சகோதரி அதிகாலையில ஆண்டவர்கிட்ட போகிறார். il y a une sœur qui va chercher l'Éternel à இயேசு l'aube. மரித்து இயேசுவை கொண்டு அடக்கம் பண்ணிட்டார்கள். Ils ont enterré Jésus. மூன்றாவது நாள் இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். Comme Jésus l'a dit le 3e jour, il a பைபிள் சொல்லுது அதிகாலையில இருட்டோடு எழும்பி இயேசுவிட்ட போகிறார். et il est parti vers l'Éternel à l'aube. எங்க பாஷையில சொன்னு சொன்னா, Si nous le disons dans notre langue, இயேசுவை வைத்த சுடலைக்கு சவுக்காலைக்கு சுடலை இடத்துக்கு போகிறார். ils vont dans le tombeau de Jésus. மரித்தவர்களை வைத்த இடத்துக்கு போகிறார். Ils partent au cimetière. ஆமா, அதிகாலையில இருட்டோட À l'aube. தனியா போகிறார். Elle y va toute seule. கவனிங்க, நான் சொல்லுகிறதை. Écoutez ce que je vais vous dire. பெண்களே கவனிங்க. Les femmes, écoutez. உங்களுடைய ஜெபம் இந்த தேசத்தை அசைக்கும். Vos prières changent le monde. அதிகாலையில இயேசுவை தேடு. Cherche l'Éternel à l'aube. இவள் போய் அங்க பார்க்கிற பொழுது Lorsqu'elle y va, elle regarde. கல்லறை திறந்து இருக்குது. Le tombeau est ouvert. இயேசுவை காண இல்ல. Jésus n'y est pas. ஓடுறாள். Elle court. இயேசுவுடைய சீடர்களிடத்துல போகிறாள். Elle va vers les disciples de Jésus. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. Ils sont en train de dormir. அதுவும் வீட பூட்டிட்டு தூங்கிட்டு Ils இருக்காங்க. sont en train de dormir en அங்க ayant அவங்களை fermé leur கட்டி porte. எழுப்பி இயேசுவை வைத்த இடம் எனக்கு தெரியல, இயேசுவை யாரோ கொண்டு போயிட்டாங்கன்னு கதறுகிறாள். Elle est en train de crier en disant je ne sais pas où est Jésus, ils ont pris இப்ப Jésus. பேதுரு அங்க யோவான் எழுப்பி ஓடுறாங்க. Et Pierre et Jean ils courent. ஓடி போய் அங்க உள்ளுக்க பூந்து பார்க்கறாங்க. Ils regardent à l'intérieur. பேதுரு உள்ளுக்குள்ளேயே போய் பார்க்கறான். Pierre regarde à l'intérieur. அங்க இருக்கிற இயேசுவை வைத்த உடுப்புகள் அந்த போட்டிருக்கிற எல்லாம் அங்க அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. Et tous les vêtements de Jésus, tout ça, ça a été plié correctement. இயேசுவை காண இல்ல. Jésus n'est pas là. வெளியே வந்து தேடுறாங்க, காண இல்ல. À l'extérieur, il n'est pas là. அந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. Les deux personnes rentrent chez eux. அதிகாலையில இருட்டோட போய் இயேசுவை தேட போன இந்த சகோதரி இன்னும் அங்கதான் இருக்கறா. Mais cette sœur qui est partie le chercher à l'aube est encore là-bas. அழுது கொண்டிருக்கிறா. Elle est en train de pleurer. எட்டி குனிந்து மரக்காயும் பார்க்கறாள் கல்லறையை. Elle est en train de re-regarder. Qui cherche l'Éternel à l'aube, certainement ils le அவள் verront. குனிந்து அங்க இடத்தை பார்க்கிற பொழுது Lorsqu'elle re-regarde attentivement, இயேசுவை வைத்திருந்த தலைமாட்டில ஒரு தூதனும் கால்மாட்டில ஒரு தூதனும் இருக்கிறார்கள். il y a deux anges, un à l'oreiller, un au pied de Jésus. அவங்க கேக்குறாங்க, Et ils demandent, உயிரோட இருக்கிறவரை நீ செத்து போனவரிடத்துல வந்து தேடுகிறது என்ன? pourquoi tu cherches quelqu'un de vivant parmi les morts? அவளுக்கு ஒண்ணும் புரியல. Elle n'a pas compris. தேவதூதர்களை தரிசித்தாள். Elle a vu les anges. கவனிங்க, அதிகாலையிலே தேடுகிறவர்கள் நிச்சயமாக என் இயேசுவை காண்பார்கள். Les gens qui cherchent l'Éternel à l'aube, certainement ils verront Jésus. Ils ressentiront la présence de அநேகருக்கு Dieu. ஆசீர்வாதமாக இருப்பார்கள். Ils auront une bénédiction pour அதுல plusieurs. எந்த சந்தேகமுமே இல்லை. Il n'y a aucun doute dessus. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆமென். அதிகாலையில் எழும்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். C'est très difficile de se lever à l'aube. கவனிங்க, துள்ளி எழும்ப வேணும். ஆண்டவரே உம்மிட்ட நான் வர போகிறேன். Nous devons nous lever avec joie en disant Seigneur, je viens vers toi. உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள போகிறேன். Seigneur, je vais ressentir ta உம்முடைய présence. அன்பினால நான் நிரப்பப்பட Je vais போகிறேன். être rempli de ton அந்த amour. சந்தோஷத்துல எழும்பி ஆண்டவர்ட்ட போக Et வேண்டும். avec cette joie, nous devons nous lever et aller vers le Seigneur. அரசாங்கம் எனக்கு ஒரு 5000 யூரோ கொடுக்குது, அதிகாலையில வாங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் போய் கியூல நிப்பாங்க. Et si le gouvernement nous donne 1000 euros en disant viens à l'aube, tout le monde, il y aura une queue immense. 5000 5000 euros, pardon. கவனிங்க, 1000 சின்ன காசு. Oui, c'est vrai. ஆமே, எல்லாரும் ஓடி போய் நிப்பாங்க.
tout le monde. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதப்பா, இவ்வளவு சமாதானம் கிடைக்குது வாங்கன்னு சொன்னா ஒருவன் கூட வர மாட்டான். Mais personne ira à la présence de Dieu lorsqu'on leur dit on va la joie. பெத்தேல்ல இத பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, Les enfants de Bethel qui regardent. இதுல நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன்? Qu'est-ce que je vous dis? நீ நல்லா காது கொடுத்து கேட்கிறாய். Tu écoutes attentivement. ஒரு நாள் இயேசு வருகிற போது நிச்சயமா உன்கிட்ட கேட்பார் இந்த காரியத்தை. Jésus te demandera. அதிகாலையில இயேசுவிட்ட போ. Va à l'aube chercher le Seigneur. அதிகாலையில தேடுங்க இயேசுவை. Cherchez Jésus à l'aube. கவனிங்க, இப்ப இயேசுவே அந்த மரியாதை வருகிறார். Jésus vient vers Marie lui-même. அவளை கூப்பிடுற மரியாதை என்று கூப்பிடுறார். Il dit Marie. இவருடைய அந்த முகம் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியும். அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியல. Je n'imagine même pas à quel point son visage serait illuminé dans la joie. நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளே? Qu'est-ce que je vous dis aujourd'hui? ஆண்டவரை தேடுங்க அதிகாலையில. Cherchez l'Éternel le matin. நிச்சயமாக உன்கிட்ட இயேசு வருவார். Certainement Jésus viendra à toi. நீ போற வேலைக்கு இயேசு வருவார். Jésus viendra dans ton lieu de travail. சேர்ச்சுக்கு இயேசு வருவார். Jésus viendra avec toi dans ton lieu de culte. இடமெல்லாம் உன்னோடு கூடவே இயேசு இருப்பார். Il sera avec toi à chaque moment. அவரை அதிகாலையில தேடுங்க. Cherche-le le matin à l'aube. சங்கீதம் 130வது அதிகாரம் தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 130வது அதிகாரம் Psaume 130. ஆமென். 6வது வசனத்துல Le verset 6. ஆமென். சங்கீதம் 130 Psaume 130. 6வது வசனம் என்று நினைக்கிறேன். Je pense que c'est le verset 6. எப்பொழுது விடியமென்று விடிய காலத்துக்காக காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆமென். தாவீது என்ன சொல்லுகிறான் கவனிங்க. Regardez ce que dit David. எப்பொழுது விடியுமென்று Quand est-ce que le matin sera? ஒரு borderல யுத்தத்துல நிக்கிற ராணுவ வீரன் எப்பொழுது விடியுமென்று அந்த கால் வலிக்க அந்த விடிகிற வெளிச்சத்தை பார்த்துட்டு இருப்பானாம். Les gardes ils verront le matin, ils attendent la lumière du jour வீட்டுக்கு போகிறதற்கு pour aller chez eux. இங்க தாவீது அவனோட ஒப்பிட்டு பேசுகிறது பைபிள். David se compare aux gardes. எப்பொழுது விடியுமென்று விடிய காலத்துக்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் என் ஆத்துமா அதிகமாக என் ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. Mon âme compte sur le Seigneur plus que les gardes ne comptent sur le matin. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுகிற ஆமென் இருந்தா மற்ற ரெண்டையும் சொல்ல போகிறேன். ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. இந்த வீடியோல பார்க்கறவங்க எல்லாரும் ஆமென் சொல்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். Je pense que toutes les personnes qui regardent cette vidéo ஆமென் vont சொல்றது dire மாத்திரமல்ல, நாளைக்கு அதிகாலையிலேயே நீங்க எல்லாரும் எழும்ப வேண்டும். non seulement vous dites Amen, mais demain matin vous serez tous levés. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Commencez à prier. தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். La présence de Dieu descendra sur vos பிரச்சனைகள் எல்லாம் maisons. உங்க வீட்டை விட்டு வெளியேறி விடும். Tous les problèmes disparaîtront de votre வறுமைகள் foyer. எல்லாம் உங்க வீட்டை விட்டு வெளியேறி Le விடும். désert sera carrément anéanti. அதிகாலையில இயேசுவின் முகத்தை பாரு. Cherchez le visage de l'Éternel à l'aube. ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவரங்க. Jésus est vraiment très bon. நான் செய்கிறேன் என்று சொல்லல. Moi je ne dis pas que je le fais. நான் செய்து விட்டேன் என்று பெரிசா சாதிக்கிற அளவுக்கு நான் பேச வரல. Je ne vais pas parler en disant oui, je நாளைக்கு l'ai fait. அதிகாலையில நான் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண Moi போகிறேன். aussi demain matin je vais prier avec vous. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. ஆமென் சொல்லுங்க. Dites amen. இரண்டாவது காரியத்தை பேச போகிறேன் கவனிங்க. Je vais vous parler d'une deuxième ஜெபம் பண்ண chose. போகிற தேவனுடைய பிள்ளைகளை எனக்கும் உனக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்டு தேவ பக்தி. Les personnes qui vont prier, l'Éternel voit en nous la piété. இரண்டாவது காரியம் பேசுகிறேன். La deuxième chose. இரண்டாவதுக்கு பிறகு மூன்றாவது பேச போகிறேன். Après le 2 c'est le troisième. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி முடிக்க Et போகிறோம். après je vais prier, je vais terminer. எழும்பிராதீங்க கனப்பையை விட்டு. Ne vous levez pas de votre canapé. இருந்து இந்த செய்தியை கேட்டு முடியுங்க. Écoutez ce message. இதுலயே இருக்குதானே நாளைக்கு கேட்போம்னு கேட்காதீங்க. Ne dites pas oui, je vais écouter demain. முழுமையாக கேளுங்க நான் பேசுகிறது. Écoutez entièrement ce que je vais நீ vous dire. இயேசுவுடைய சமூகத்துக்கு போகிற பொழுது உனக்கு தேவ பக்தி வேண்டும். Lorsque tu vas dans la présence de Dieu, tu as தேவ besoin de பக்தியுள்ள la piété குடும்பமாக de Dieu. ஜெபம் பண்ணுங்க. Priez en tant qu'une famille pieuse. கவனிங்க ஆண்டவர் உனக்கு தேவ பக்தியை தந்திருக்கிறார். L'Éternel t'a donné la piété. எப்படி என்று சொன்னா Comment? ரெண்டு பேதுரு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்துக் கொண்டு போனீங்க என்று சொன்னா 2 Pierre chapitre 3 verset 2 si vous le lisez. பேதுரு சொல்றார் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு உனக்கு தந்திருக்கிறார். L'Éternel t'a donné la piété pour le suivre. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Je vais vous dire c'est ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். Il t'a donné tout ce qu'il faut pour la vie et la piété. அப்புறம் பேதுரு சொல்லுகிறார். Et après cela Pierre dit இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். Et encore faites attention. உங்க விசுவாசத்தோட தைரியத்தையும் Et avec votre foi. தைரியத்தோட ஞானத்தையும் Et avec l'intelligence. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்
அடக்கத்தையும் avec l'intelligence, இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் avec la patience, பொறுமையோட தேவ பக்தியையும் avec la patience, la piété, தேவ பக்தியோட தேவனுடைய அன்பை கூட்டி வழங்குங்க. et avec la piété, l'amour de Dieu. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். Dites amen. ஆமென் சொல்லுங்க. Dites amen. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெத்தேல் திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Je pense que tous les enfants de Bethel sont des enfants pieux. நீங்க கனி கொடுக்கிற பிள்ளைகள் என்று Je விசுவாசிக்கிறேன். pense que vous êtes des enfants qui அநேக donnent இந்த உலகத்தில் இருக்கிற அநேக உன்னுடைய கனிகளை பார்ப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். Et je pense que beaucoup d'entre les gens du monde verront vos ஆனா fruits. உன்னுடைய கனி வெளிப்பட வேண்டும் என்று Mais சொன்னால் si tes fruits doivent porter, உன்னுடைய மர வேர் வந்து ஆழமாக இருக்க வேண்டும். vos racines doivent être அந்த profondes. வேர் யாருக்கும் தெரியக்கூடாது. Personne ne doit voir vos racines. அது நான் என்ன சொல்ல வருகிறேன்னு கவனிங்க. Et écoutez ce que je vais vous dire. அந்த வேர் தான் உன்னுடைய ஜெபம் என்று நான் Moi, சொல்லுகிறேன். je dis que ces racines sont vos prières. ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. நீ அதிகாலையில இயேசுவிட்ட போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அது உனக்கும் இயேசுவுக்கும். Personne ne doit savoir que à l'aube tu vas vers le Seigneur. ஆமென் சொல்லுங்க. Dites amen. கனிகளை தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும். Les gens doivent voir le fruit. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆமென் சீக்கிரமா சொல்லுகிறேன் கவனிங்க. Je vais vous dire vite. Écoutez தேவ ça. பக்தி வேண்டும் La உனக்கு. piété. மூன்றாவது Troisièmement, உன்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? pourquoi l'Éternel ne répond pas à certaines prières? ஆமா, ஏன் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுகிறேன்? Pourquoi je prie tout ce temps? ஏன் ஆண்டவரால இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரல? Pourquoi je n'ai pas eu de réponse de ஒரு Dieu? சில ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். Il a répondu à certaines de mes நிறைய prières. ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரல. Et pour beaucoup d'entre elles, il n'a pas répondu. பைபிள்ல அதுக்குரிய கேள்விக்கு பதில் எனக்கு இருக்கிறது. Et moi, j'ai la réponse à toutes ces questions. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. இலக்கியாவுக்கு எல்லாம் ஒரு விஷய கரங்களை தட்டி பிள்ளைங்க ஆமென் உற்சாகப்படுத்துங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆமென். தனியே பிரசங்கம் பண்றதுக்கும் மொழிபெயர்ப்போட பிரசங்கம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்பதான் தெரியுது Il எனக்கு. y a une différence entre prêcher tout seul et prêcher avec la traduction. Et je vois நான் la முதல்ல différence பரிசுத்தத்தை aujourd'hui. குறித்து பேசுகிற பொழுது தனியே பேசினேன். Lorsque j'ai parlé de la sainteté, j'ai parlé tout seul. ஆனா இது இங்கிலீஷ்ல பேசுறது போல இலகுவா இருக்குது. Et là, j'ai l'impression que je parle à l'église. ஆமென். நான் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் லேப்பாறதுக்கு பிள்ளை கொஞ்சம் உதவி செய்கிறார். Elle m'aide à pouvoir respirer et prendre mon temps. கவனிங்க நான் சொல்லுகிறதை. Écoutez-moi attentivement. மூன்றாவது ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? Troisièmement, pourquoi certaines de mes prières n'ont pas de réponse? பைபிள்ல இருக்குது. La Bible dit. ஆண்டவர் சில ஜெபங்களுக்கு பதிலே தர மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார். La Bible dit que l'Éternel ne donnera pas des réponses à ஒரு certaines முறை prières. ஆண்டவர் சமாரியாவலா போக வேண்டி இருக்கிறது. L'Éternel doit passer par Samarie. அந்த ஜனங்க சொல்லிட்டாங்க இந்த பக்கத்துல வந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம். Certaines personnes ont dit si vous venez par ce chemin-là, vous serez finis. இயேசுவோட இருந்தவங்க பயங்கராக்கள். Et les gens qui sont avec Jésus sont des அதுல vaillants. யோவானும் யாக்கோபும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, Qu'est-ce qu'ils ont dit Jean et Jacques? ஆண்டவரே எலியா பழைய ஏற்பாட்டுல நெருப்பை அக்கினியை இறைக்கிறது போல நாங்க எருக்கி அங்க எல்லாத்தையும் சுட்டெரிப்போமான்னு கேட்டாங்க. Ils ont demandé à Jésus, oui, Jésus comme Élie l'a fait autrefois, est-ce que nous ferons pareil? ஆண்டவர் எப்பவும் ஜெபத்துக்கு இந்த பிள்ளை கேட்டுட்டு கொடுக்கிறேன் அப்படி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். Jésus ne donne pas, oui, mon enfant a prié, je vais répondre à sa prière. இந்த பிள்ளை கேட்டா நான் தர்றேன் உடனே ஆண்டவர் பதிலும் சொல்ல மாட்டார். Jésus ne dit pas, oui, mon enfant demandé, je vais lui donner. ஞானமாகத்தான் செயல்படுவார். Il le fait de manière, de façon intelligente. இப்ப யாக்கோபும் யோவானும் ஆண்டவரே அக்கினியை நெருப்பை இறக்க நீ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறீரா? Jean et Jacques ont demandé, est-ce que tu nous permets de mettre le feu sur les சமாரியாவுல personnes? எவ்வளவு ஜனங்க இருந்திருப்பாங்க? Combien de personnes sont à எத்தனை Samarie? சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க? Combien de petits enfants? அந்த தேசத்தையே நெருப்பால எரிக்க சொல்லி கேக்குறாங்க. Et ils ont demandé à brûler la ville. பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். Et ils sont des disciples de Jésus. ஆண்டவர் பதிலடி தான் கொடுத்தார். Et l'Éternel leur a donné une réponse rude. Il les a grondés. நீங்க என்ன ஆவி உடையவர்கள் என்று தெரியலையப்பா. Et je ne sais pas de quel esprit vous êtes. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆமென் சொல்லுங்க. Dites amen. இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். L'Éternel ne donnera pas de réponse à ce genre de prière. என்ன சில திட்டிட்டாங்க கால முறிக்க மாட்டேன்னா ஆண்டவர் கால முறிக்க மாட்டார். Si vous demandez oui, casse-lui la jambe parce qu'il m'a crié dessus, l'Éternel ne va pas vous எந்த répondre. ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணுமோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். L'Éternel donnera les réponses aux prières à certaines prières. ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த யாக்கோபு என்ன எழுதுறான்னு சொன்னா யாக்கோபு 4வது அதிகாரம். Et regardez Jacques, chapitre 3வது 4. வசனத்தை சீக்கிரமா படிங்க. யாக்கோபு Jacques, 4:3. chapitre 4, verset 3. ஆமென். பக்கம் 200. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று
தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்க விண்ணப்பம் பண்ணியும் Vous demandez, ஜெபம் பண்றீங்க, vous priez. காலையில ஒரு மணித்தியால முழங்கால நிக்கிறீங்க. Le matin à genoux, vous êtes 1 heure. ஆனா ஜெபத்துல என்னத்தை கேட்க வேண்டும்னு உங்களுக்கு தெரியல. Mais vous savez même pas ce qu'il faut demander dans la prière. தாகாத விதமா விண்ணப்பம் பண்றீங்க. Vous demandez très mal. வருஷத்துல 6 மாசம் உபவாசம் இருக்கிறேன் ஆண்டவரே. Vous êtes dans le jeûne pendant 6 mois pendant l'année. என் ஜெபத்துக்கு பதில் வர இல்ல. Mais il n'y a pas de réponse à mes prières. இதுக்கு உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். Et l'exemple c'est les gens d'Israël. ஏசாயா 58வது அதிகாரம் 3வது வசனத்தை Ésaïe chapitre 58. ஆமென். 3-4 வசனம். Les versets 3 et 4. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா? Qu'est-ce qu'il est dit? இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை பார்த்து கேக்குறாங்க, வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Que dit l'Éternel? இவங்க கேள்வி கேக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. Ils demandent des questions à Dieu. இவ்வளவு நாள் உபவாசம் பண்றோமப்பா. Seigneur, je jeûne pendant tout ce temps. ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. Je prie. பாஸ்டர் ஊழியக்காரர் சொல்லுற மாதிரி அதிகாலையில போய் ஜெபம் பண்ணுகிறேன். Comme le dit pasteur, je prie à l'aube. ஆனா பதில் வேற இல்ல. Mais je n'ai pas de réponse. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Et que dit l'Éternel? மற்றவனே நீ குத்துகிற அளவுக்கு உன்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படாது. Si tu demandes à piquer ton prochain, உன்னுடைய ஜெபம் மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். Si ta prière nuit à ton prochain, l'Éternel ne l'écoutera pas. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. ஆகவே பெத்தேல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, Tous les enfants de Bethel, நீங்க எல்லாரோடு சமாதானம் இருக்க வேண்டும். soyez en paix avec tout le monde. நீங்க எல்லாரையும் நேசிக்க வேண்டும். Vous devez aimer tout le monde. உங்களுக்கு யாரும் சத்துரு இந்த பூமியில இருக்க கூடாது. Il ne doit pas avoir d'ennemis dans ce monde. பிசாசை தவிர இந்த பூமியில யாருமே உங்களுக்கு சத்துரு À கிடையாது. part le Satan dans ce monde, vous n'avez pas நீ d'ennemis. காலையில போய் ஜெபம் பண்ணி பாரு. À l'aube, essaye de என் prier. ஆண்டவருடைய பிரசன்னம் உன் இல்லம் முழுவதையும் நிரப்ப Et ஆரம்பிக்கும். la présence de Dieu va te remplir. அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Beaucoup écouteront ta parole et seront bénis. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous நாங்கள் bénira. எல்லாம் சீக்கிரமாக முகமுகமாக Nous சந்திப்போம். allons tous nous voir très vite face à face. ஆமென். Amen. நான் ஊழியக்காரரை கையில Je le remets entre les ஒப்புக்கொடுக்கிறேன். mains du serviteur. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Alléluia. நாங்கள் ஒரு அருமையான செய்தியை நாங்கள் கேட்டோம். Nous avons écouté un très bon message. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே நாங்கள் அந்த வார்த்தையை தியானித்தோம். Nous avons médité Proverbe chapitre 8. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் J'aime சிநேகிக்கிறேன். ceux qui m'aiment அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை et கண்டடைவார். ceux qui me cherchent le matin me verront. இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். Nous avons médité ce verset நிறைய காரியங்களை பாஸ்டர் மூலமாய் நாங்கள் et nous கற்றுக்கொண்டோம். avons appris plusieurs choses à travers எங்களுடைய pasteur வாழ்க்கையிலே அதை நாங்கள் கைக்கொள்வோம். et nous devons l'appliquer dans nos vies. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, Mes très chers enfants de Dieu, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறதை குறித்து மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து ஊழியக்காரன் சொல்லி le இருந்தார். serviteur a parlé de la vie de Marie. அழைக்கப்பட்ட தேவ மனிதர்கள் கதவை பூட்டி தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Les disciples qui ont été appelés par Jésus ont fermé la porte et ils étaient en train de dormir. ஆனால் மகதலேனா மரியாள் காலையில் எழுந்து போய் கர்த்தரை தேடினார். Mais Marie s'est levée à l'aube et est partie chercher Jésus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes très chers enfants de Dieu, முதல் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்ட அறிவும் காட்சியும் அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. la première vision lorsque Jésus s'est ressuscité a été donnée à Marie. அது மட்டுமல்ல, Non seulement, பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நற்செய்தி அந்த மகதலேனா மரியா மூலமா தான் கொடுக்கப்பட்டது. et la bonne nouvelle de la résurrection de Jésus a été donnée aux autres par Marie. எந்த மனிதன் எந்த மனுஷி அதிகாலையில கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே இருந்து அவர்களுடைய வாயில இருந்து நற்செய்தி தான் புறப்படும். L'homme et la femme qui prient le matin à l'aube, de leur bouche et de leur cœur ne viendra que des bonnes nouvelles. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Moi je vous le dis. இதை கவனிங்க. Écoutez attentivement. எந்த மனிதர் கர்த்தரை அதிகமாக தேடுகிறார்களோ அவர்களுடைய வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட்டு வரும். Ceux qui cherchent le plus l'Éternel, de leur bouche sortira de bonnes choses. ஆண்டவர் சொன்னார் யோவான் 7வது அதிகாரத்திலே, Dans
Dans Jean 7, Jésus a dit, என்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ceux qui croient en moi, de lui sortira une source de vie. இருதயத்திலே இருந்து வாயின் மூலமாய் நதிகள் நல்ல வார்த்தைகள் புறப்பட்டு ஓடும். De son cœur, à travers la bouche, il y aura une source de vie, de bonnes paroles. மகதலேனா மரியாள் அதிகாலையில கர்த்தரை தேடினாள். Et Marie a cherché à l'aube. அவளுடைய இருதயத்திலே இருந்து அவளுடைய வாயின் மூலமாய் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தி புறப்பட்டு போனது. Et de son cœur, à travers sa bouche, elle a pu dire que Jésus est vivant. கர்த்தரை தேடாத மனிதர்களுடைய வாயில இருந்து நல்ல வார்த்தைகளை கேட்க முடியாது. Nous ne pouvons pas entendre des bonnes paroles de ceux qui ne cherchent pas l'Éternel. நல்ல செய்திகளை கேட்க Nous ne முடியாது. pouvons pas entendre de bonnes nouvelles. மற்றவர்கள் காயப்பட்டிருப்பார்கள். Les autres seront blessés. மற்றவர்கள் பயந்து போய் Ils இருப்பார்கள். auront peur. மற்றவர்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்களாய் Ils இருப்பார்கள். auront des questionnements à travers le futur. அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கிறது யார் என்று சொன்னால் அதிகாலையில கர்த்தரை Et ceux qui தேடுகிறவர்கள். leur redonnent confiance, qui leur donnent de bonnes paroles, sont ceux qui cherchent l'Éternel à l'aube. பெத்தேல் பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, Mes très chers enfants de Bethel, நாம் இந்த உலகத்துக்கு நற்செய்தியாளர்களாய் இருக்க nous வேண்டும். devons être des gens qui apportent la bonne nouvelle. துர்ச்செய்தியாளர்களாய் இருக்க கூடாது. Pas ceux qui apportent des mauvaises nouvelles. துர்ச்செய்தியாளர்களாய் இருக்க Pas கூடாது. ceux qui apportent des mauvaises nouvelles. நற்செய்தியாளர்களாய் இருக்க. Mais ceux qui apportent de bonnes அதுக்கு நாம் என்ன nouvelles. செய்ய வேண்டும்? Et que nous devons faire? மகதலேனாளை போல நாம் அதிகாலையில தேவனை தேட வேண்டும். Et comme Marie, nous devons chercher Jésus à l'aube. இந்த உலகம் எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோட இருக்கு. Le monde se questionne pour le futur. மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து Ils கொண்டிருக்கிறார்கள். sont en train d'avoir peur pour leur ஒரு futur. விதமான மரண பயத்தினால கதவை பூட்டி முகங்குப்புற படுத்திருக்கிறார்கள். Ils ont peur de la mort, ils ferment la porte, ils sont allongés. அவர்கள் எல்லாருக்கும் தட்டி எழுப்பி ஆண்டவர் உயிரோட இருக்கிறார் என்கிற நற்செய்தியை கொடுக்க மகதலேனாளை போல நாம் கர்த்தரை அதிகாலையிலே தேடுவோம். Vous devez chercher comme Marie, frapper à leur porte et prier à l'aube pour relever ce genre de personnes. கர்த்தரை தேடுகிற மனிதர்கள் அவருடைய வாய் நல்ல செய்தியை சொல்லும். Les personnes qui cherchent l'Éternel à l'aube disent de bonnes nouvelles. அல்லேலூயா, Alléluia. அல்லேலூயா, Alléluia. அது மட்டுமல்ல, Non seulement, நாங்கள் யாக்கோப்பு 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்த்தோம். nous avons vu dans Jacques 4:3, எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவர். l'Éternel ne donne pas des réponses à toutes les எங்களுடைய prières. ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். Il faut que nos prières soient selon la volonté de Dieu. ஜோவான் அதை குறித்து எழுதுகிற பொழுது, Lorsque Jean écrit à propos de ஒருவன் cela, தேவனுடைய சித்தத்தின்படி அதை கேட்கிறானோ அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் வைத்திருக்கிற எங்களுடைய தைரியமாய் இருக்கிறது. notre force c'est que nous demandons par la volonté de Dieu et que nous recevons par sa volonté également. இதற்கு நல்லொரு எடுத்துக்காட்டாக ஊழியக்காரன் ஏசாயா 58வது அதிகாரத்தில வசனத்தை வாசித்து Et காண்பித்தார். le serviteur nous a montré en exemple Ésaïe chapitre 58. நாங்கள் உபவாசம் பண்றோம், Nous jeûnons, நாங்கள் ஜெபிக்கிறோம், nous prions, நாங்கள் கூக்குரலிடுறோம். nous crions. ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? Seigneur, pourquoi tu ne réponds pas? ஆண்டவர் சொல்றார், என்னால பதில் கொடுக்க முடியல. Moi je ne peux pas vous répondre. dit le காரணம் Seigneur. என்னடா, நீ மற்றவர்களை பாதிக்கிறாய். Quelle est la raison? Parce que tu blesses ton prochain. நீ மற்றவர்களை தாக்குகிறாய். Parce que tu blesses ton அதால prochain. உன்னுடைய ஜெபத்துக்கு என்னால பதில் Alors moi கொடுக்க. je ne peux pas répondre à tes prières. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? Comment nous devons prier? கர்த்தருடைய பிள்ளைகளை அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற மனிதர் Les gens qui prient dans le silence, அங்கே வெளியால கனிகளை கொடுப்பார். ils donneront du fruit en 3 dehors. காரியங்களை நாங்கள் கேட்டோம். Nous avons écouté 3 choses. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், Dans Matthieu 6, l'Éternel dit, நீயோ ஜெபம் பண்ணுகிற பொழுது lorsque tu pries, உன் வீட்டுக்குள்ள போய் va dans ta maison, கதவை சாத்தி ferme la porte, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. prie dans le secret, அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். et il te donnera des bénédictions. அப்ப ஊழியக்காரன் என்ன சொன்னா, Que dit le serviteur? உன்னுடைய ஜெப வாழ்க்கை அந்த வேரை போல இருக்கிறது. Ta vie de prière est comme tes racines. அந்த வேரை யாரும் பார்க்க முடியாது, மறைஞ்சிருக்கு. Personne ne peut voir les racines, அது c'est caché. சரியா ஆழமா இருக்குமென்றால் Et lorsque c'est bien profond, வெளியரங்கத்தில கிரிகைகள் கனிகள் அதிகமாய் et à l'extérieur, nous pouvons voir que les fruits sont Alléluia. abondants.
Alléluia. கர்த்தருடைய பிள்ளைகளே, Ainsi les enfants de Dieu, அவசியமான பெத்தேலுக்கு அவசியமான செய்தி, une prédication très importante, ஒரு pour les தெளிவான enfants de Bethel, செய்தி, une prédication claire, ஆமே, ஒரு தெளிவான செய்தி. une prédication claire. இதை நாங்கள் கைக்கொள்வோம், Nous devons l'appliquer. நாங்கள் பெருகுவோம், Nous allons croître. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் Nous serons இருப்போம். une bénédiction pour ce monde. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Nous allons regarder l'Éternel. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களாக. L'Éternel qui écoute nos prières, que toute chair vienne vers toi. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, Notre bon Père qui est aux cieux, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் dans le ஜெபிக்கிறோம். nom de Jésus nous prions. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, Jésus-Christ, நீர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில le temps où tu as vécu dans ce நீர் monde, ஜெபிக்கிறவராக tu இருந்தீர். étais un homme qui prie. ஜெபம் பண்ண மற்றவர்களுக்கு கற்றுக் Tu கொடுத்தீர். as appris aux autres comment prier. ஜெபிக்க மற்றவர்களை தூண்டினீர். Tu as exhorté les gens à உம்முடைய prier. அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஜெபத்தின் மூலமாய் உம்மோட உறவு வைத்திருந்தார்கள். Tes disciples ont eu un lien avec toi par la prière. அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலையில இருட்டோட உம்மிடத்திலே ஜெபிக்க Plusieurs வந்திருக்கிறார்கள். saints se sont levés dans la nuit pour prier. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில இருந்த நாட்களில அதிகாலையில அங்கே ஜெபித்ததை நாங்கள் வேதத்திலே Même பார்க்கிறோம். Jésus-Christ, nous pouvons voir qu'il a prié à l'aube. இந்த நாளில உம்முடைய ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. Seigneur, tu nous as appris par rapport à la prière. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் நாங்கள் ஜெபித்து இந்த உலகத்திலே ஜெயமாக வாழ எங்களை Seigneur, ஆசீர்வதிக்கும். que tu puisses nous bénir et nous accorder à la victoire comme tu nous நாங்கள் l'as அதை dit. விரும்புகிறோம். Seigneur, nous le நாங்கள் அதை désirons. எதிர்பார்க்கிறோம். Seigneur, nous le désirons. எங்களுடைய வாழ்க்கையிலே அதை Que செய்வீராக. tu puisses le faire dans notre vie. எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை அனுக்கிரகம் Que பண்ணுவீராக. tu puisses nous accorder l'esprit அந்த de ஜெப prière. வல்லமையினாலே பெத்தேலை Que நிரப்புவீராக. tu puisses remplir Bethel de ஒவ்வொரு cette puissance de பரிசுத்த prière. வான்களும் பரிசுத்த வாட்டிகளும் ஜெப ஆவியினாலே Que நிரப்பப்பட்டிருப்பார்களாக. tous les saints puissent être remplis de la இன்றைக்கு prière. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி Seigneur, par rapport à la prière que உம்முடைய nous avons écoutée, பிள்ளைகளாகிய உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து Seigneur, que tes enfants prient dans ta இந்த présence. உலகத்துக்கு ஒரு நற்செய்தியாளர்களாய் Qu'ils விளங்குவார்களாக. puissent être des gens qui apportent la bonne nouvelle இந்த pour ce உலகத்துக்கு monde. நல்ல ஒரு எதிர்காலத்தை சொல்லுவார்களாக. Qu'ils puissent apporter de bonnes nouvelles இந்த pour ce உலகத்தை monde. பயத்திலே இருந்து Pour விடுதலையாக்குவார்களாக. délivrer ce monde de la peur. இயேசு ஜீவிக்கிறார் என்று Pour பறைசாற்றுவார்களாக. dire que Jésus est vivant.
இந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையானது ஆண்டவரே. Oh Seigneur, cette prière est puissante. அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்துக் Les கொண்டிருந்தார்கள். disciples ont prié. தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. La puissance de Dieu s'est அந்த manifestée. அக்கினியினால ஆண்டவரே எருசலேம் அசைந்தது. Et par ce feu, Jérusalem a bougé. ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Plusieurs ont été sauvés. ஆண்டவரே அப்போஸ்தலர்களாலே அற்புதங்கள் நடந்தது. Il y a eu des miracles à travers des ஓ disciples. ஜெபம் எவ்வளவு பயங்கரமான கிரியை மனிதர்களை கொண்டு செய்கிறது ஆண்டவரே. Oh Seigneur, la prière apporte de bonnes choses. ஜெபம் இல்லாதவன் செத்து போய் விட்டான் ஆண்டவரே. Ceux qui ne prient pas அவன் meurent. மரித்து போய் கிடக்கிறான். Il est mort, Seigneur. ஆண்டவரே உம்முடைய வேதம் சொல்லுது ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள். Seigneur, ta parole dit veillez à la prière. ஜெபம் எங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிறுத்துகிறது. La prière nous tient debout devant Jésus. இந்த உலகத்திலே உள்ள எல்லா தீங்குக்கும் எங்களை தப்புவிக்கிறது. Nous aide à nous débarrasser de toutes les mauvaises choses de ce monde. பெத்தேல் சபை ஆசீர்வதி. Que tu puisses bénir l'église de பெத்தேல் Bethel. பரிசுத்தவான்களை Que ஆசீர்வதி. tu puisses bénir les saints de Bethel. எல்லாரும் ஜெபிக்கிற மனிதர்களாய் எழும்படி. Que nous puissions être des gens qui se lèvent dans la எல்லாரும் prière. ஜெபிக்கிற ஊழியர்களாய் Que nous எழும்படி. puissions être des serviteurs qui se எல்லாரும் lèvent dans ஜெபிக்கிற la prière. விசுவாசிகளாய் Que எழும்படி. nous puissions être des fidèles qui se lèvent dans la வாலிபர்கள் prière. ஜெபிக்கிறவர்களாய் Que les மாற. jeunes nous puissions nous எல்லாருக்குள்ளே changer. தேவனுடைய அக்கினி Que tu இறங்கட்டும். puisses accorder le feu en இந்த chacun கடைசி d'entre nous. நாட்களில ஜெபத்தின் மூலமாய்த்தான் நாங்கள் சாதிக்க முடியும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து En ces கொள்ளட்டும். derniers temps, que les personnes puissent comprendre que nous gagnerons par la இந்த prière. பெத்தேல் சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெபத்தை தங்களுக்கு ஆயுதமாக Qu'ils puissent பயன்படுத்த utiliser la prière comme leur arme. ஆண்டவரே தங்களுடைய புத்தியை அல்ல உங்களுடைய ஜெபத்தை உங்களோட இருக்கிற ஜெப உறவை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளட்டும் Seigneur, ஆண்டவரே. qu'ils ne puissent pas utiliser leur intelligence, mais qu'ils puissent utiliser la prière et le lien qu'ils ont avec toi comme arme. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Seigneur, que tu puisses bénir chacun உம்முடைய d'entre கரத்திலே nous. எங்களை Nous ஒப்புக்கொடுங்க. te donnons entre tes mains. எங்களை Que ஆசீர்வதி. tu puisses nous bénir. இயேசுவின் நாமத்தினாலே Je ஜெபிக்கிறோம். prie dans le nom de எங்கள் Jésus, நல்ல பிதாவே. mon bon Père. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. எல்லாரும் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே இருந்து இந்த உலகத்தை ஜெயித்து இந்த உலகத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய், இந்த உலகத்தின் பயத்தை போக்குறவர்களாய், இந்த உலகத்துக்கு நற்செய்தியாளர்களாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.